ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியாக தைரியம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்மளுடைய பேச்சுல எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு அதிகார தொனின்னு சொல்லுவோம்ல, அந்த அதிகார தொனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்மளுடைய உடம்பிறந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, நம்மளுடைய சிப்ளிங்ஸ், அவங்க கிட்ட கவனம் செலுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அவர்களுடைய வெல்ஃபேருக்கு கவனம் செலுத்துவது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அல்லது அவர்களையே ஆளுமை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். உங்களுடைய அந்த பேச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் அந்த அதிகாரத்தன்மை அப்படின்றது பார்த்தோம்னா வெளியாட்களிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர குடும்பத்தில் இருந்தால் அதனால் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் கண்டிப்பான முறையிலே தெரிகிறது. அதனால ரிஷபராசினருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தினால் போதுமானது. அந்த தைரியம் அப்படின்றது சாதாரணமாகவே இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாவும் பார்த்தோம்னா புதிய ஒரு தெம்பு வந்தது, புதுசா ஒரு எனர்ஜி நமக்கு பயங்கரமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மந்த் ஃபுல்லாவே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக ரிஷபராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுனாலோ ஃபேட்டிக்னஸ் இருந்ததுனாலோ அது எல்லாமே இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே சரியாகிவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரிஷபராசினருக்கு சொல்ல முடியும். மற்றபடி பார்த்தோம்னா பண ரீதியான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவே இருக்கிறது ரிஷபராசினருக்கு. அதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா மகாலட்சுமி அஷ்டகம். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்திரன் அருளியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை படியுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை படிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ மகாலட்சுமி அஷ்டகம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பார்க்காதவர்கள் சொல்லாதவர்கள் யூடியூப்ல அதை ரெசிடேஷனும் இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அல்லது நீங்களே படிக்கிறதா இருந்தாலும் அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை படிக்கலாம். ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். அதே தினசரியே ஒரு முறையாவது படிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலுமே சரி அவர்களுக்கு தகுந்த மரியாதை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுப்பது அப்படின்றதும் பெரும்பாலான வேற மாதிரியாக உங்களை தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரது எல்லாத்தையுமே தவிர்க்கும். இதே ஒரு பெரிய ரெமெடி தானே. இப்போ ஒரு மணி சேவ்ட் இஸ் அ மணி ஏர்ன்டுமாங்க, அது மாதிரியான விஷயமாக நமக்கு கெட்ட விஷயம் நடக்கலைனாலே நமக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தாராளமாகவே சொல்லிவிடலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அம்பாளுக்கு அல்லது அம்மன் கோயிலே ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால அம்மன் கோயிலே நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறது இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும்.